சற்று முன் புஷி ஆனந்த் திடீர் கைது. உச்சகட்ட பரபரப்பில் தாவேகாவினர். ஸ்டாலின் அதிரடி. அதாவது தற்போது தாவேகா அமைச்சர்கள் அடுத்தடுத்து ஏதோ ஒரு புகார்களில் சிக்கிய வண்ணம் உள்ளனர். எனதான் அதிமுகவிலிருந்து பலரும் தாவேகாவிற்கு தாவினாலும் இன்னும் தாவேகா அமைச்சர்கள் ஒவ்வொரு சிக்கலில் மாட்டுவதை வழக்கமாக வைத்து வருகின்றனர். அதாவது மனிதவளத்துறை அமைச்சராக இருப்பவர் கில்லி சரத்குமார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கில்லி சரத்குமார் 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் கில்லி சரத்குமாருக்கு மனிதவளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏ கில்லி சரத் மனிதவளத்துறை அமைச்சராக இருக்கிறார். இந்த நிலையில் அமைச்சர் சரத்குமார் பற்றி சோசியல் மீடியாவில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு போதைப் பொருளை பயன்படுத்துவதைப் போல அவர் போட்டிருந்த வீடியோ தற்போது அவருக்கு எதிராகவே திரும்பியுள்ளது. அதாவது சேப்பாக்கம் மைதானத்தில் செல்போனில் வெள்ளை நிறத்தில் ஒன்றை பவுடராக்குவது போன்ற வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு எடுத்த வீடியோ தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. அமைச்சர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்த வீடியோ சர்ச்சையானதை அடுத்து சரத்குமார் விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். அதாவது அவர் கூறுகையில், என் குழந்தைக்கு சளி மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. குழந்தைக்கு மாத்திரையை விழுங்க முடியாத காரணத்தினால் அதை நொறுக்கி பவுடராக்கி குழந்தைக்கு கொடுத்ததாக கூறினார். இருப்பினும் அவரது விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. போதைப் பொருள் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கில்லி சரத்தின் அமைச்சர் பதவியை நீக்க கோரி திமுக மாணவர் அணியும் மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. இப்படியாக சரத்குமாரின் வீடியோ விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. தாவேகா கட்சிக்குள் பூதாகரமாகவும் வெடித்துள்ளது. இந்த விஷயத்தில் முதல்வர் விஜயின் கவனத்தையும் எட்டியிருக்கிறது. இந்த விஷயம் பூதாகரமாக மாறியுள்ள நிலையில் அமைச்சர் சரத்குமார் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை சந்தித்து பேசி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விளையாட்டாக செய்ததை வேண்டுமென்றே பெரிதுபடுத்தி அரசியல் ஆக்குகிறார்கள் என்றும் தளபதியிடம் எடுத்து கூறுங்கள் என சரத் கூறியதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் பொதுச் செயலாளர் ஆனந்த் சரத்திடம் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கவில்லையாம். இந்த விஷயம் முதல்வரிடம் சென்றுவிட்டது என்றும் அவர் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது என்றும் ஆனந்த் கூறிவிட்டாராம். இதனால் மிகவும் அப்செட்டில் அமைச்சர் சரத்குமார் சென்றுவிட்டார். மேலும் சரத் மீது 2 முதல் 3 மாதங்களில் அமைச்சரவை மாற்றத்தை செய்யும் போது நடவடிக்கை எடுக்கலாம் என கட்சி தலைமையிடம் சீனியர்கள் கூறியதாக தெரிகிறது. ஆனாலும் இறுதி முடிவு முதல்வர் விஜய் கையில்தான் இருக்கிறது என கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. எந்த நேரத்திலும் அமைச்சர் சரத் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. சென்னை மாநகர காவல் ஆணையத்திற்கு அமைச்சர் சரத்குமாருக்கு எதிராக பெண் வழக்கறிஞர் சரண்யா நடராஜன் புகார் மனு அளித்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ தொடர்பாக வழக்கு பதிவு செய்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அவர் அளித்த புகாரில் குழந்தைக்காக மாத்திரையை நொறுக்குவதாக சரத் கூறுவது நம்பும்படி இல்லை என்றும் அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்துவது போன்று வீடியோ வெளியாகியுள்ளது சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சர் சரத் வெள்ளை நிற பவுடரை ஒழுங்குபடுத்துவது போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் செய்யும் செயலாகும் என்றும் பவுடரை ஒழுங்குபடுத்த ஏடிஎம் கார்டு 500 ரூபாய் நோட்டு போன்றவற்றை அமைச்சர் சரத் பயன்படுத்துவது எதார்ச்சையானது அல்ல. வெள்ளை பவுடரை அமைச்சர் சரத் ஒழுங்குபடுத்தும் விதம் போதைப் பொருள் பயன்படுத்துவதில் கைதேர்ந்தவர் போல் உள்ளது என்றும் கூறியுள்ளார். இப்படியாக அமைச்சர் சரத் மீது அடுத்தடுத்து புகார்கள் எழுந்துள்ளது. இது ஒரு புறம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது புஷி ஆனந்த் மீது மிகப்பெரிய புகார் ஒன்று எழுந்துள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் அணியின் இணை செயலாளர் ஞான சௌத்ரி கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மீது லஞ்ச புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த்
பெரும் தொகையை லஞ்சமாக பெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் ஒரு அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு ரூபாய் 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரையிலான லஞ்சம் கைமாறியுள்ளதாகவும், இந்த பிரம்மாண்ட முறைகேட்டில் சட்டத்துறை செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோருக்கு நேரடி தொடர்புள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்கள் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது மனுவில் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக தற்போது புஷி ஆனந்தை விசாரணை செய்வதற்காக போலீசார் அழைத்து சென்றதாகவும், இது தாவேகாவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கு திமுக தலைவர் உட்பட பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். எதற்கு விசாரணை நடத்த வேண்டும், எப்படி அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்தார்களோ அதே போல தற்போது புஷி ஆனந்தையும் கைது செய்ய வேண்டும் என்று தற்போது திமுகவினர் கூறி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தற்போது அதிமுகவிலிருந்து காங்கிரஸில் இருந்தும் தாவேகாவில் இணைந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் இணைந்ததும் அவர்களுக்கு முக்கிய பதவிகளையும் பொறுப்புகளையும் தாவேகா தலைமை கொடுத்து வருகிறது. ஆனால் அந்த கட்சியை நம்பி இருந்த அடிமட்ட தொண்டர்கள் என்று கூறப்பட்டும் பலருக்கும் தற்போது தாவேகா கட்சியில் எந்த ஒரு மரியாதையோ பொறுப்பையோ இன்னும் வழங்கவில்லை. இதனால் கொந்தளித்து போன தாவேகாவின் முக்கிய உறுப்பினர்கள் தற்போது திமுகவில் இணைய இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது தாவேகாவினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஏற்கனவே 2 அமைச்சர்களும் தற்போது அடுத்தடுத்து பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் இந்த சூழ்நிலையில் தற்போது தாவேகா நிர்வாகிகள் வரிசை கட்டிக்கொண்டு திமுகவில் இணைய இருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புஷி ஆனந்த் இந்த புகாரிலிருந்து எப்படி மீளப் போகிறார் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். ஒருபுறமோ புஷி ஆனந்த் கைதாவது உறுதி என்றும், ஏற்கனவே தாவேகாவில் ஒருவர் லஞ்சம் பெற்றதற்கு விஜய் அவரை பதவி நீக்கம் செய்துள்ளார். அதே போன்று இவரும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது இவரை கைது செய்ய வேண்டும் என்று தற்போது பலரும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். என்னதான் புதிதாக கட்சி தொடங்கினாலும் திமுகவை போல் வருமா? எத்தனை ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு கட்சியை இப்படி சாதாரணமாக வீழ்த்திவிட்டு ஆட்சியை நடத்த முடியுமா என்று தற்போது திமுக உட்பட பலரும் பேசி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.